நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை விமர்சித்த வழக்கறிஞர் நெல்சனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ராஜபருண் வீடு புகுந்து தாக்கி மிரட்டியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயோ கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. யானை பலம் தரும் யானை கோலம். ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. சிரிங்கடே சிரிங்கடே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்ப்பு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன பண்றீங்க? அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சக்தி நிறைஞ்சது உடம்பு நல்லா வலுவாச்சுக்க சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருக்கும். சொன்னேன் இது குத்தமா? குத்தமே கிடையாது. அண்ணே என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் கூட்டி வந்தது கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க. கட்சி கூடையில அன்றாயிரம் தச்சு போட்டுருக்க. அன்றாயிரம் கையெழுத்தாயா? அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லையா? உனக்கு ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. உருவிட்டானா? ஏண்டா அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா இந்த 5வது வாரம் அழிஞ்சு போண்டா. இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு வான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு சோறு வரைக்கும் 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா போ. அப்படி போடா, நிமிந்து போடா. காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவைச்சிருக்கீங்க. நீங்க என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? விஜய் எந்த தொழிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் நாளைக்கு ஊரு கண்ணு முழுக்க நம்ம போட்டவங்க தானே இருக்கும். நாளைக்கு ஓட்டுன்றதை வச்சுக்கிட்டு இன்னைக்கே ஜெயிச்சிட்டோம்னு போஸ்ட் ஓட்டுற ஒரே ஆள் நீங்க தான். நிச்சயமா அவரு அதிகப்படியான தொழிலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவன் 25 வருஷமா கட்சி நடத்துறவனே தோக்குறேன். நம்ம முந்தானத்தை ஆரம்பிச்சோம் தோக்குறதுக்கானடா. என்னடா மே 4 ரிசல்ட் என்ன பண்ண போறீங்க? ரிசல்ட் எங்க பக்கம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் போன் போட்டு கதற விடுவோம். இல்லனா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஓடிடுவோம். நான் போன சனிக்கிழமை வேலைக்கு போகும்போது என்ன ஆட்டோல இருந்து அப்படி பார்த்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். இதுக்காகவே தளபதி வரணும்னு எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். சும்மா நடக்க கூட முடியல. அந்த அளவுக்கு பார்வை தப்பான பார்வைங்களா வரதுனால இந்த மூஞ்சிய பார்த்து அட மவன இதுக்காகவே எங்க தளபதி வரணும். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. டேய், எதுக்கு என்ன கூட்ட? என்ன சொல்றது கேளுடா. விஜய் என்ன 120 சீட்லாம் ஜெயிக்க மாட்டாரா? அவர் சிஎம்ல ஆக மாட்டாரா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் சும்மா சொல்லாத.
எக்ஸிட் போர்ட் சொல்லிடுச்சு 120 சீட்டு விஜயண்ணா தான் சிஎம். டேய் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம்டா விஜயண்ணா. அவரை போய் 120 சீட்டு ஜெயிப்பாரு சிஎம் ஆக்குவார் சொல்லுங்க, மண்டையை குழப்பி இருக்காங்களா? அதெல்லாம் இல்ல, 4ஆம் தேதி முடியுது, 5ஆம் தேதி அண்ணன் பார்லிமெண்ட்ல கால வைப்பாரு. பார்லிமெண்டா? ஆமா. பாத்தியா எக்ஸிட் போல் ரிசல்ட் 120+ சீட்டு. அடுத்த சிஎம் எங்க விஜயண்ணா தான். 120 சீட்டா? ஆமா. எங்க 120 சீட்டு யார் யார் ஜெயிப்பா? ஒரு லிஸ்ட் கொடு. 120 கூட வேணாம், ஒரு 10 பேர் யார் யார் ஜெயிப்பா லிஸ்ட் கொடு. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இவர் ஜெயிப்பாரா? இவர் ஜெயிப்பாருன்னா அவரை பாண்டிச்சேரியில நிக்க வச்சு சிஎம் ஆக்கிருக்கலாமே. அங்கன்னா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான்னு இங்க நிக்க வச்சுக்கிறீங்க, இங்க மட்டும் ஓட்டு போடுறாங்களா? சரி, இவர் வேணாம். இதோ இவரு சொட்டையை மறைக்கிறதுக்காக சைடு வாக்கு எடுத்து கோர்ட்டுக்கே போவாத அருமையான அட்வொகேட். எல்லா சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் தாவேகா வென்று. இந்த ஆர்எஸ்எஸ் காரரா? நெக்ஸ்ட் இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். அவர் இல்லையா? இவரு விஜயண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. தமிழ்நாட்டில் நடிகர் வடிவேலுக்கு அப்புறம் ஆகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அவரை பார்த்தாலே அப்படி சிரிப்பு கக்கக்கான்னு வரும். ரொம்ப பிரபலமான நகைச்சுவை நடிகர்ல. அவர் ஜெயிப்பாரா? நெக்ஸ்ட் அவர் இல்லையா? சரி, இவரா? யார் இவரு? யாரா? அட பாவிகளா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத கட்சியை வச்சு 120 சீட்டு ஜெயிப்பீங்க, சிஎம் ஆவீங்கன்னு சொல்லி உங்க குழந்தை மண்டையெல்லாம் கழுவி வச்சுக்கிறாங்களே. இவ்வளவு அசால்ட்டா தற்கொலை ஆகிருக்கு. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல, எனக்கு இன்னும் புரியல. வர்றவெல்லாம் தற்கொலையா இருக்காங்க, நீ தற்கொலை ஆக்குறியா? அவன் உனக்கு ரோல் மாடலுங்கிறானோட. எத்தவனா படிக்கட்டிலே வெற்றி வந்துச்சுன்னா அது மதிப்பு தெரியுமா, மாண்பு தெரியுமா, கஷ்டம் தெரியுமா? சீஃப் மினிஸ்டர் தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவனெல்லாம் சிஎம், யாரு வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு தகப்பன் நல்லா இருந்தாதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு தலைவன், ஒரு சிஎம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். பிரதமர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன ஆகி போச்சு? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அவரு சினிமால அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு, அரசியல் அவருக்குன்னு தனி பாணி இல்ல. அவர் என்ன பண்றாரு? அவரு நான் பொள்ளாச்சியில அன்எம்ப்ளாய்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். குட்டி பசங்களை போய் கூட்டின்னு வருது, ஆள் கூட்டின்னு வருது. இவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு. போயிட்டு நண்பா வா, நண்பி வா, வீட்டுல இருந்து ஒரு விஜய் வா, வீட்டுல இருந்து ஒரு விஜய் வா. ஏன் நீங்க வரமாட்டீங்களா? எது? இங்க நான் ஒரே பிஸி சார். உங்களுக்கு நல்லா வருது வருமானம், வீட்டில் உட்காந்து பத்திரமா 2 டன் 4 டன் ஏசி போட்டு ரெஸ்ட் அடிக்கிறீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறீங்க, தனி விமான நிலத்தில் போகிறீங்க. அவங்களாம் அன்னாடம் காசி சார். நிறைய பேருக்கு படிப்பு சரியா இல்லை, வேலை இல்லை, அவங்க வாழ்வாதாரம் மோசமாக. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு தங்கச்சி சகோதரி, விஜயன்னா அவர் காசுலேருந்து கொடுக்குறேன்னு சொன்னாராம். மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு தர. இந்த தற்குறி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை எப்படி திருத்த முடியும்? அது படிச்ச தற்குறி. அப்பா, அம்மா, மகன், மனைவி, அவங்களுக்கே ஒரு கடன் கொடுப்பாரு. உங்களுக்கெல்லாம் அப்படியே இலவசமா தூக்கி குத்துருவாரு. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. விஜய் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து தங்கம் தருவாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து பட்டு புடவை தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிற தற்குறிகள் மாற்றத்துக்காக ஓட்டப்படும் போது தான் ஓட்டப்படும் போது. இப்போ இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிடறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு வாதத்தை சொல்கிறேன், 1% சான்ஸ் இருக்குது, ஆட்சியை பிடிச்சிடறாரு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எதனா ஒரு மரியாதை இருக்குதா, மதிப்பு இருக்கா, மாண்பு இருக்கா? கொல்லப்புறத்தில் ஜெயிச்சதுக்கு சமம் அது. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஆட்சினா என்னன்னு தெரியாது, அதிகாரம்னா என்ன தெரியாது, டெண்டர் ஊழல், முறைகேடு எப்படி சரி செய்யுது, இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனை பாதி தெரியாது. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய வலிக்க பேசுவாங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.